கூட்டுறவு வங்கிகளில் 5 பவுன் நகை கடன் ரத்து செய்யும் வாக்குறுதி. விரைவில் அரசாணை வெளியாகும் என அமைச்சர் தகவல். வண்டலூர் பூங்கா விலங்குகளை தத்தெடுக்க அழைப்பு. வருவாய் இல்லாததால் பராமரிப்பு செலவுகளுக்கு நிதி திரட்ட முடிவு. மக்கள் வெளியில் சுற்றுவதை தடுக்க அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. ஊரடங்கு தளர்வுகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். நெல்லுக்கான அடிப்படை ஆதார விலை 72 ரூபாய் உயர்வு. ஒரு குவிண்டால் 1940க்கு கொள்முதல் செய்யப்படும். ராகுலுக்கு நெருக்கமான ஜிதின் பிரசாதா பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸில் இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை என குற்றச்சாட்டு. கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் கஞ்சா இலவசம். தடுப்பூசி போடுவதை ஊக்குவிக்க வாஷிங்டன் மாகாணம் அறிவிப்பு. இந்தியாவில் கோவிட் பாதிப்பு 2வது நாளாக 1 லட்சத்திற்கும் கீழ் குறைந்தது. 12.31 லட்சம் பேர் சிகிச்சையில் உள்ளனர். தமிழகத்தில் இடைத்தரகர்கள் இல்லாமல் பத்திரப்பதிவு நடத்தப்படும் என அமைச்சர் மூர்த்தி தகவல். முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. புதுச்சேரியில் கோவிட் நிவாரண நிதி முதல் தவணை 1500 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. ஓரிரு நாட்களில் மீத பணம் தரப்படும் என அறிவிப்பு. மதுரை அருகே குட்லாடம்பட்டி அண்ணாமலையார் கோவிலில் 4 ஐம்பொன் சிலைகள் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீஸ் விசாரணை. ஊரடங்கால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கீழடி அகழ்வாய்வு பணி மீண்டும் துவக்கம். ஊழியர்கள் மாஸ்க் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடிக்க அறிவுறுத்தல். கோவிட் தடுப்பூசி தொடர்பான மத்திய அரசின் கோவின் செயலியில் தமிழ் மொழி சேர்க்கப்பட்டது. செயலியில் மொத்தம் 12 மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. கோவிட் தடுப்பூசிக்கு தனியார் எவ்வளவு வசூலிக்கலாம் என மத்திய அரசு நிர்ணயம். அதிகம் வசூலித்தால் நடவடிக்கை. கோவிட் 3வது அலை குழந்தைகளை தாக்கும் என்பதற்கு ஆதாரம் இல்லை. இணை நோய் உள்ளவர்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு. இம்மாதம் 3வது வாரம் +1 வகுப்பு துவங்க அரசு உத்தரவு. பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. பாரதிய ஜனதா அல்லாத 12 மாநில முதல்வர்களுக்கு ஸ்டாலின் கடிதம். மத்திய அரசிடம் கடன்களை திரும்ப செலுத்த அவகாசம் கேட்க வலியுறுத்தல். அயோத்தி ராமர் கோவில் முதற்கட்ட பணிகள் அக்டோபரில் முடிவடைகிறது. 2ஆம் கட்ட பணிகள் டிசம்பரில் துவங்கும் என அறிவிப்பு. தமிழக கோவில் நிலங்களின் ஆவணங்கள் அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. பொதுமக்கள் கருத்துகள் தெரிவிக்கவும் ஏற்பாடு. கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான வழக்கை சென்னை ஹைகோர்ட் விசாரித்தது. ஊரடங்கு அமலில் உள்ள போதும் பொது இடங்களை பார்த்தால் இயல்பு நிலை திரும்பியதைப் போல காணப்படுகிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர். தளர்வுகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது. இது கொண்டாட்டத்திற்கான நேரம் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். முதல் அலையின் போது போலீசார் கடுமையாக நடந்ததால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போது போலீசார் கனிவுடன் நடப்பதை மக்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு வெளியில் சுற்றுகின்றனர் என அரசு வக்கீல் கூறினார். ஊரடங்கு இப்போதும் அமலில் உள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒலிபெருக்கிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மக்கள் வெளியில் சுற்றுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டனர். கூட்டுறவு வங்கிகளில் 5 பவுனுக்கு உட்பட்ட நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நகை கடன் ரத்தானால் ஓரளவுக்கு பிரச்சினைகள் தீரும் என பலரும் எதிர்பார்த்திருக்கின்றனர். இது பற்றி பேசிய கூட்டுறவு அமைச்சர் ஐ. பெரியசாமி, நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அரசாணை விரைவில் பிறப்பிக்கப்படும் என்றார்.
நம்ம விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்களில் வைத்திருக்கின்ற 5 பவுன் நகைக்கு மிகையிராத கடனை தள்ளுபடி செய்வோம் என்று தான் தேர்தல் வாக்குறுதியிலே தெரிவித்திருக்கிறார்கள். விரைவில் அதற்கான அந்த உத்தரவை பிறப்பிப்பார்கள். சென்னை அடுத்த வண்டலூர் பூங்காவில் சிங்கம், புலி, சிறுத்தை, யானை, பறவைகள் உள்பட 2300க்கும் மேற்பட்ட விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. 342 பேர் பணியாற்றி வருகின்றனர். கோவிட் பரவல் காரணமாக ஓராண்டுக்கு மேலாக பூங்கா மூடப்பட்டுள்ளது. நுழைவு கட்டணம், பார்க்கிங், பேட்டரி கார் கட்டணம் மூலம் கிடைத்த வருவாய் நின்றுவிட்டது. நிதி இல்லாமல் விலங்குகளை பராமரிப்பது சிரமமாகிவிட்டது. பராமரிப்பு செலவுக்கு நிதி திரட்ட விலங்குகளை தத்தெடுக்க பூங்கா நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. இத்திட்டத்தில் விலங்குகள் பராமரிப்புக்கு தேவையான செலவுகளை தனிநபர்களோ அமைப்புகளோ மொத்தமாக ஏற்றுக்கொள்ளலாம். பொதுமக்கள் தங்கள் பங்களிப்பாக குறைந்தபட்சம் 100 ரூபாய் நன்கொடை வழங்கலாம். விலங்குகளுக்கு தேவையான உணவுகளை வழங்கவும் முன்வரலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல்பாஸ் செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்னும் மதிப்பெண் கணக்கீட்டு வழங்கப்படாத நிலையில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான வழிகாட்டுதல்களை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டது. அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் குறிப்பிட்ட பாடப்பிரிவுக்கு அதிகப்படியான விண்ணப்பங்கள் வந்தால் பள்ளி அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தி ஒதுக்கீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு எழுந்ததால் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. நுழைவுத் தேர்வுக்கு பதில் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு சேர்க்கையை நடத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட இடங்களை விட கூடுதலாக விண்ணப்பங்கள் வந்தால் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் 10 முதல் 15% வரை கூடுதலாக மாணவர்களை சேர்த்துக் கொள்ளலாம். +1 மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகு இந்த மாதம் 3வது வாரம் வகுப்புகள் துவங்கலாம் என கூறப்பட்டுள்ளது. கோவிட் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க கோவையில் முதல் சித்த மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. சாய்ராம் ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கொங்கன் சித்தர் மருத்துவம் இணைந்து ஆயுஷ் கோவில் என்ற சிகிச்சை மையத்தை தொடங்கியுள்ளன. பெரியநாயக்கன்பாளையம் அருகே சாமிசெட்டிப்பாளையத்தில் செயல்படும் இந்த மருத்துவமனையை போலீஸ் டிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி திறந்து வைத்தார். இங்கு ஆக்ஸிஜன் வசதியுடன் 30 படுக்கைகள் உள்ளன. 20% நுரையீரல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவிட் நோய்க்கு இயற்கை முறையில் வைத்தியம் பார்க்கப்படுவதால் கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்பட வாய்ப்பில்லை என்று சித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, நம்ம குடல் உள்ளில் இருக்கிற பாக்டீரியா கம்மி ஆகிறதுனால தான் இந்த வைரஸ் நம்ம ஃபங்கஸ் நம்ம மேலே தெரியப்படுது. அந்த குடலுக்கு அந்த பாக்டீரியா ஏன் கம்மி ஆகுதுன்றதுனா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற மருந்துகள், நம்ம என்ன மருந்து சாப்பிட்றோமோ அது அந்த நல்ல பாக்டீரியாவை இல்லாமல் பண்ணுறது. நம்ம மருந்துகளுக்கு அப்படி ஒரு பக்கவழி கிடையாது. அதனால் பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ், எந்த விதமான ஃபங்கஸ் வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மயிலாடுதுறையில் இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கனமழை பெய்தது. தில்லையாடி கிராமத்தில் இடி தாக்கியதில் தனசேகரன், பாலசுப்ரமணியன் ஆகியோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். மன்னம்பந்தல், செருதியூர், மணக்குடி, மேலும் மருதாந்தநல்லூர், ஆனந்தக்குடி, தரங்கம்பாடி தாலுகா, சங்கரன் பந்தல் மற்றும் சீர்காழி தாலுகாவில் 60க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தன. பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நெல்லுக்கான அடிப்படை ஆதார விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 72 உயர்த்தப்படுவதாக மத்திய விவசாய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் அறிவித்துள்ளார். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஆதார விலை 1868 1940 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. கம்புக்கு அடிப்படை ஆதார விலை குவிண்டாலுக்கு ரூபாய் 100 அதிகரிக்கப்பட்டு 2250 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குதல், உர விநியோகம் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டுறவு அமைச்சர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர் கூறுகையில், விவசாயிகள் இல்லாதவர்களுக்கு தள்ளுபடி கொடுத்து உள்ளதாக புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து ஆய்வு செய்து தவறு நடந்தது உறுதி செய்யப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கூட்டுறவு பணிகளில் சேர்வதற்கு கடந்த ஆட்சியில் நேர்காணல் முடிந்தவர்கள் விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு பணி ஆணை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
கடந்த ஆட்சியில் விவசாயிகள் அல்லாதவர்களுக்கு தள்ளுபடி கொடுத்திருப்பதாக நிறைய புகார்கள் ஏறத்தாழ தமிழகம் முழுக்க வந்து கொண்டே இருக்கிறது. அது சம்பந்தமாக கூட்டுறவுத்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் ஏனைய இணைப்பதிவாளர்கள் அத்துணை அதிகாரிகளும் ஒவ்வொரு சங்கங்களிலும் அது சம்பந்தமாக ஆய்வு செய்து தவறு நடந்திருப்பின் நிச்சயமாக உரிய நடவடிக்கையை விரைவில் எடுக்கப்படும். ஊரடங்கில் தளர்வுகள் அமலில் இருந்தாலும் பெரிய ஜவுளி கடைகள் செயல்பட அனுமதி இல்லை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இயங்கி வரும் பிரபல ஜவுளி கடையில் வாடிக்கையாளர்களை பின்பக்க வழியாக அனுமதித்துள்ளனர். கடைக்குள் வந்து பலரும் ஜவுளி வாங்கி செல்வதை அறிந்த நகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக சோதனை போட்டனர். சுகாதார அதிகாரிகளை வரவழைத்து கடை பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அதன் பிறகு கடைக்கு பூட்டு போடப்பட்டது. விதி மீறியதற்காக 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 2 மாதங்களில் 4 முறை விதியை மீறி விற்பனை செய்ததற்காக இக்கடைக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வணிக வரி அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் மக்கள் எளிமையான முறையிலே பத்திர அலுவலகத்துக்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் உரிய கட்டணத்தை பெற்றுக்கொண்டு உரிய நேரத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு அறிக்கையை தமிழகம் முழுவதும் அத்தனை பத்திர அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டு இன்றைக்கு முதற்கட்டமாக அது எந்த அளவிற்கு நடைபெறுகிறது என்பதனை இங்கே ஆய்வு செய்ய வருகை தந்தபோது 27 பேருக்கு இன்றைய தினம் பத்திரப்பதிவு செய்வதற்காக அதை முறைப்படி வரிசையாக இங்கே பதிவு செய்திருக்கிறதை இங்கே நாம் காண முடிந்தது. கோவையில் காரமடை மற்றும் மத்தம்பாளையத்தில் கோவிட் சிகிச்சை மையம் செயல்படுகிறது. இந்த மையத்தில் சிகிச்சைக்கு தேவையான பொருட்களை காரமடை ஐடிசி நிறுவனம் நன்கொடையாக வழங்கியது. இந்த நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ செல்வராஜ் கலந்து கொண்டு PPE கிட், முகக்கவசங்கள், மெத்தை விரிப்புகள், ஆக்சிஜன் அளவு மற்றும் பல்ஸ் பார்க்கும் கருவிகள், மின்விசிறிகள் உட்பட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை டாக்டர்களிடம் வழங்கினார். ஆக்சிஜன் செறிவூட்டும் எந்திரங்கள் மற்றும் 1 லட்சம் முகக்கவசங்களை மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் தமிழக பாஜகவினர் வழங்கினர். அரசின் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்று பாஜக மாநில நிர்வாகி நாகராஜ் கூறினார். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தொடர்ச்சியாக மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. அந்த வகையிலே இந்த மாநில அரசோடு ஒன்றுபட்டு ஒத்து நின்று அனைத்து பணிகளையும் அவரோடு தோள் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த பணியை பாஜகவுடைய விவசாய அணி துவக்கி இருக்கிறது. திருச்சி மத்திய சிறையில் 1300 கைதிகள் உள்ளனர். கோவிட் பரவல் காரணமாக கைதிகளை உறவினர்கள் சந்திப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. வீடியோ கால் மூலம் பேசலாம். சிறை காவலர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்கப்பட்டதில் நேற்று வரை 25 பேருக்கு தொற்று உறுதியானது. இதில் 20 பேர் சிகிச்சையில் உள்ளனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்த முதல்நிலை காவலர் நாராயணசாமி இன்று இறந்தார். ராகுலுக்கு மிகவும் நெருக்கமான காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ஜிதின் பிரசாதா இன்று பாஜகவில் ஐக்கியமானார். காங்கிரசுக்கு நிரந்தர தலைவர் வேண்டும் என 23 தலைவர்கள் குரல் எழுப்பியதில் ஜிதின் பிரசாதாவுக்கு முக்கிய பங்கு உண்டு. 2004 மற்றும் 2009 லோக்சபா தேர்தல்களில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மத்திய அமைச்சராக பல்வேறு துறைகளை கவனித்தவர்.
உத்தரப்பிரதேசத்தில் பிராமணர்கள் மத்தியில் செல்வாக்கு மிக்கவர் ஜிதின் பிரசாதா. இன்னும் சில மாதங்களில் உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தல் நடத்தப்பட உள்ள நிலையில் ஜிதின் கட்சி தாவியது காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸில் இருப்பதால் மக்களுக்கு சேவை செய்ய முடியாததால் விலகியதாக ஜிதின் கூறினார். நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பிரதமர் மோடிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் பாஜகவில் சேர்ந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். सर्वप्रथम तो मैं आज के इस दिन भारतीय जनता पार्टी के राष्ट्रीय अध्यक्ष श्री जेपी नड्डा जी, देश के यशस्वी प्रधानमंत्री आदरणीय नरेंद्र मोदी जी, इस देश के कर्मयोगी गृह मंत्री आदरणीय अमित शाह जी और समस्त भारतीय जनता पार्टी नेतृत्व का मैं धन्यवाद अर्पित करता हूं। मेरे जीवन राजनीतिक जीवन का एक नया अध्याय शुरू हो रहा है। जैसे कि आप जानते हैं, मेरा कांग्रेस पार्टी से 3 पीढ़ियों का साथ रहा है, तो ये महत्वपूर्ण निर्णय जो मैंने लिया है, बहुत विचार मंथन और सोच के बाद मैं इस फैसले पे पहुंचा हूं। और सवाल ये नहीं है आज कि मैं किस दल को छोड़ के आ रहा हूं, मगर सवाल ये है कि किस दल में जा रहा हूं और क्यों जा रहा हूं। ये मैंने पिछले कुछ वर्षों से 8-10 सालों से महसूस किया अपने अनुभव में, राजनीतिक जीवन में, लोगों से मिलकर भ्रमण करके देश भर में, कि अगर आज कोई इस देश में असली माने में कोई राजनीतिक दल है जो संस्थागत इंस्टीट्यूशनल दल है, वो भारतीय जनता पार्टी है। பாரதிய ஜனதாவில் சேர்ந்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து உத்தரப்பிரதேச அரசியல் நிலவரம் பற்றி ஜிதின் பிரசாதா பேசினார். திருவாடானையை சேர்ந்தவர் ஆட்டோ டிரைவர் நாகவேலு. இவரது மகள்கள் பிரியதர்ஷினி, பவ்யா திருவாடானை அரசு பள்ளியில் படிக்கின்றனர். பெற்றோர் தரும் பாக்கெட் மணியில் ஒரு பகுதியை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்வதற்காக சேமித்து வந்தனர். உண்டியலில் சேமித்த 2667 ரூபாயை முதல்வரின் நிவாரண நிதிக்காக திருவாடானை தாசில்தார் செந்தில்வேல் முருகனிடம் வழங்கினர். மாணவிகளுக்கு அவர் புத்தகங்களை பரிசளித்தார். நாங்கள் வருஷம் எங்கேயாவது கோயிலுக்கு போவோம், அதனால காசு சேர்த்து வைப்போம். இப்போ கோயிலுக்கு இந்த வருஷமாக போகாதனால காசு வீட்டில் இருந்துச்சு. அதோட அப்பாட்ட கேட்டேன், இந்த மாதிரி நிவாரண உதவியாக கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. அமெரிக்காவில் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து வந்ததால் லாட்டரி சீட்டு, மது இலவசம் என கவர்ச்சிகரமான பரிசுகள் தருவதாக கூறி மக்களை தடுப்பூசி போட அழைத்தனர். எனினும் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் வராததால் தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களுக்கு கஞ்சா இலவசமாக வழங்கப்படும் என வாஷிங்டன் மாகாணம் அறிவித்துள்ளது. 21 வயதிற்கு மேற்பட்டோருக்கு இந்த சலுகை பொருந்துமாம். அமெரிக்காவில் 2012 முதல் கஞ்சா விற்பனைக்கு சட்டப்பூர்வ அனுமதி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் நந்தியாலம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையின் சுவற்றில் துளையிட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது வகைகளை திருடி சென்றுள்ளனர். காவல்துறை எஸ்பி ஓம் பிரகாஷ் மீனா நேரில் ஆய்வு செய்தார். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளின் சுவற்றில் துளையிட்டு கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து வருகின்றன. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கோவிட் நிவாரண நிதியாக 3000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என கடந்த 26ஆம் தேதி முதல்வர் அறிவித்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக ரூபாய் 1500 அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் மீதமுள்ள பணம் தரப்படும் என அரசு தெரிவித்தது. தமிழகத்தில் டாஸ்மாக் திறக்கப்படவில்லை. புதுச்சேரியில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. தமிழக எல்லையில் உள்ள புதுச்சேரி, திருக்கனூர் மதுக்கடைகளில் தமிழகத்தை சேர்ந்த மதுப்பிரியர்கள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து மதுவை வாங்கி செல்கின்றனர். நாங்கள் விக்ரவன்லேருந்து வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் சரக்கு இல்லைன்ட்டு பாண்டிச்சேரி பார்டரில் நாங்கள் இருக்கோம். கம்மியான ரேட்டில் நல்ல சரக்கு வாங்கி குடிக்கிறதுக்காக நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பி. அங்கே டாஸ்மார்க் எங்கேயும் கடை திறக்கல விழுப்புரில், அதனால் சாப்பிட்றதுக்காக சரக்கு சாப்பிட்றதுக்கு பிரியப்பட்டு நாங்கள் திருக்கனூர் வந்திருக்கோம். பாண்டிக்கு திருக்கனூருக்கு இங்கே நல்ல சரக்கு கம்மியான ரேட்டும் கிடைக்குது.
அதனால் வந்து இங்கே சாப்பிட்றது பிரியப்பட்டு சாப்பிட்றது அங்கே வந்துருக்குறோம். அங்கே தமிழ்நாட்டிலலாம் கடை திறந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக நல்லாயிருக்கும். வாணியம்பாடி அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தேன்மொழி. கணவனை இழந்து இவர் தன்னுடைய 12 வயது மகளுடன் கூலி வேலை செய்து தனிமையில் வாழ்ந்து வருகிறார். அவர் வீட்டில் இல்லாத போது அதே பகுதியை சேர்ந்த விஜய் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்க முயற்சி செய்துள்ளார். சிறுமி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் வீட்டில் நுழைந்து இளைஞரை பிடித்து வாணியம்பாடி மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தாய் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தில் இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் 36,000க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. அவற்றுக்கு சொந்தமாக 4,78,272 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. கோவில் நிலங்களின் உரிமை ஆவணங்களை வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நில மென்பொருளோடு ஒப்பீடு செய்யப்பட்டு புதிய இனங்கள் என பிரிக்கப்பட்டு உள்ளன. அவற்றில் முதல் கட்டமாக 3,43,647 ஏக்கர் நிலங்கள் முழுதும் ஒத்துப்போகும் இனங்களாக கண்டறியப்பட்டு அந்நிலங்களின் பதிவேடு, நகர நில அளவை பதிவேடு, சிட்டா போன்றவை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் அறநிலையத்துறையின் www.hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. அதாவது மொத்தமுள்ள 4.78 லட்சம் ஏக்கர் நிலங்களில் முதல் கட்டமாக 3.43 லட்சம் ஏக்கர் நில விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் விவரங்களை பார்வையிட்டு பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். இது குறித்து கருத்துக்களை இணையதளத்தில் பதிவிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள குட்லாடம்பட்டியில் அண்ணாமலையார் கோவில் உள்ளது. நள்ளிரவில் கோவிலில் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த நடராஜர், சிவகாமி அம்மன் உள்ளிட்ட 4 ஐம்பொன் சிலைகளை திருடிச் சென்றனர். கோவிலில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை செய்கின்றனர். திருவண்ணாமலையில் மலை மீது உள்ள முலைப்பால் தீர்த்தம் அருகே அகத்தியர் சுவாமிகள் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரமம் அமைத்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி வந்தார். இவர் நேற்று முன்தினம் மாலை முக்தியடைந்தார். அவருக்கு வயது 93. ஊரடங்கால் வெளியூர் பக்தர்கள் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளவில்லை. உள்ளூர் பக்தர்கள் மூலம் யமலிங்கம் அருகே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. துணிச்சல் மற்றும் சாகச செயலுக்காக கல்பனா சாவ்லா விருது ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசால் சுதந்திர தின விழாவின் போது வழங்கப்படுகிறது. 2021ஆம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது பெற சாதனையாளர்கள் ஜூன் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்களை அரசு குழு தேர்வு செய்யும் என சென்னை கலெக்டர் ஆர். சீதாலட்சுமி கூறினார். இந்தியாவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. தொடர்ந்து 2வது நாளாக தினசரி பாதிப்பு 1 லட்சத்திற்கும் கீழ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 92,596 பேருக்கு பாசிட்டிவ் வந்தது. 2,219 பேர் மரணமடைந்தனர். மேலும் 1,62,664 பேர் மீண்டுள்ளனர். 12.31 லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது கோவிட் பாதிப்பில் இருந்து மீண்டவர்கள் விகிதம் 94.55%, இறந்தவர்கள் விகிதம் 1.21 உள்ளது. 4.23% பேர் சிகிச்சையில் உள்ளனர். இந்தியாவில் இதுவரை சுமார் 24 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மேலும் 642 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. பாதிப்பு 1,10,748 அதிகரித்தது. 4 பேர் இறந்தனர். மரண எண்ணிக்கை 1,648 உயர்ந்தது. மேலும் 932 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர்.
இதுவரை 1,02,247 பேர் குணமடைந்துள்ளனர். வாணியம்பாடி பெருமாள்பேட்டையை சேர்ந்த கார்த்திகேயன் தேசிய நெடுஞ்சாலை வழியே போன் பேசிக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து சென்ற இருவர் போனை பறித்து தப்பினர். வாணியம்பாடி போலீசில் கார்த்திகேயன் புகார் அளித்தார். திருடர்கள் வந்த வண்டி எண்ணையும் தெரிவித்தார். வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது கார்த்திகேயன் கூறிய வாகன எண்ணில் பதிவான பைக்கில் வந்த திருடர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களுடன் 2 பேர் போன்களை வழிப்பறி செய்தது தெரிந்தது. அவர்களையும் கைது செய்து 4 பேரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரக்கோணம் போலாட்சியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த ரவுடி கார்த்திகேயன் 6ஆம் தேதி நண்பன் மைவண்ணன் வீட்டுக்கு சென்றார். நண்பன் வீட்டில் இல்லை. உள்ளே சென்று தேடிய போது அங்கிருந்த 8 பேர் அவரை துரத்தி அடித்தனர். கார்த்திகேயன் மொட்டை மாடிக்கு ஓடினார். அவரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி அந்த கும்பல் அவரை கொலை செய்தது. சசி, குருபிரசாத், ஜெகன், தியாகராஜன், கண்ணன் உள்ளிட்ட 6 பேரை போலீஸ் கைது செய்து விசாரணை நடத்தினர். கார்த்திகேயன் கோகுல் என்பவரை கொலை செய்த வழக்கில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 4ஆம் தேதி வெளியே வந்தார். அவரை கொலை செய்தது மறைந்த கோகுலின் கூட்டாளிகள் என தெரிந்தது. கொலை செய்த மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ரயில் நிலையங்களில் பயணிகள் மாஸ்க் அணியாமல் இருந்தால் ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும் என இந்தியன் ரயில்வே உத்தரவிட்டது. இந்த நிலையில் உத்தரவு வந்த ஏப்ரல் 17 ஜூன் 7 வரை தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் மாஸ்க் அணியாத 3000க்கும் மேற்பட்டோருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதில் 15 லட்சம் ரூபாய் வசூலானது. சிவகங்கை மாவட்டம் கீழடி, அரகம், மணலூர், கொந்தகை உள்ளிட்ட இடங்களில் பிப்ரவரி மாதம் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கியது. ஊரடங்கால் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போது மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது. அங்கு பணிபுரிபவர்கள் மாஸ்க் அணிந்து இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பத்தாம் வகுப்பில் ஆல் பாஸ் செய்யப்பட்ட மாணவர்களுக்கு +1 சேர்க்கைக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப பாடப்பிரிவுகளை தேர்வு செய்யலாம். கூடுதலாக விண்ணப்பங்கள் வந்தால் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் 15% வரை கூடுதல் மாணவர்களை சேர்க்கலாம். மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவுகளில் இருந்து 50 கேள்விகள் கேட்கப்பட்டு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும். அதில் பாஸ் ஆனால் விண்ணப்பம் செய்த பாடப்பிரிவு ஒதுக்கப்படும். ஃபெயில் ஆனால் அதற்கு கீழுள்ள பாடப்பிரிவு ஒதுக்கப்படும். +1 மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகு இந்த மாதம் 3வது வாரம் வகுப்புகள் துவங்க அரசு உத்தரவிட்டது. சிதம்பரம் புவனகிரியை சேர்ந்த சிவகாமி தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். மாணவி 2 ஆண்டுகளாக 10,000 ரூபாய் சேமித்து வைத்திருந்தார். இதனை தனது தந்தையுடன் வந்து சிதம்பரம் சப் கலெக்டர் மதுபாலனிடம் முதல்வர் நிவாரண நிதிக்கு வழங்கினார். மாணவியை சப் கலெக்டர் பாராட்டினார். என் பேர் சிவகாமி, நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். முதல்வரின் கொரோனா நிவாரணத்துக்காக என் தந்தை கொடுத்த பணத்தை சேமித்து 10,000 சிதம்பரம் சப் கலெக்டரிடம் ஒப்படைத்தேன். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் தமிழ். நண்பர்கள் கார்த்தி, ஆதி, கார்த்திகேயனுடன் நேற்று இரவு அவர் ஏரியாவில் உள்ள திருமண மண்டபம் எதிரே நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது 2 பைக்கில் வந்த 4 பேர் தமிழ் மற்றும் அவரது நண்பர்கள் மீது நாட்டு வெடிகுண்டை வீசி தப்பினர். தரையில் விழுந்து வெடித்து சிதறியது. கார்த்திகேயனுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. நண்பர்கள் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பம்மலை சேர்ந்த சிவபிரகாஷ் மணலியில் இருந்து லோடு ஏற்றுவதற்காக நேற்று லாரி ஓட்டி சென்றார். வடபழனி 100 அடி சாலை வழியாக வேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. காயமடைந்த சிவபிரகாஷை பொதுமக்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை. பாண்டி பஜார் போக்குவரத்து போலீசார் லாரியை கிரேன் உதவியுடன் மீட்டனர்.